வணக்கம். இப்போ நம்ம வீடியோ தொகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா, அற்புதமான மலைவாழ் மக்கள் இந்த வசிய பிரயோகத்தை எடுத்திருக்காங்க. பெரும்பாலுமே எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நம்ம விரும்பக்கூடிய நபர் எப்போதுமே நம்ம சிந்தனையாகவே இருக்கணும். மித்தவங்கள்ட்ட நம்மளை பற்றியே பேசணும். நம்மக்கிட்ட அதிக அன்பும் அதிக மோகமும் ஏற்படணும்னு அதுதான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஏன் அதான் உண்மையும் கூட. இந்த முறைக்கு எந்த ஒரு மந்திரமும் எதுவும் கொடுக்க தேவை கிடையாது. கொஞ்சம் செய்முறை விளக்கம் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் பண்ணலாம். இந்த முறையை மலைவாழ் மக்கள் கையில் எடுத்திருக்காங்க. இந்த முறை இது வரைக்கும் நானும் பண்ணது கிடையாது. என்னோடய குரு தான் எனக்கு இந்த முறையை சொன்னார். ஏன்னா அவங்க இந்த முறையை பயன்படுத்தி பார்த்துருக்காங்க. கைமேல் பலன் கொடுத்த முறைப்பா அது. சரிங்களா? ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த முறை கையில் எடுத்தது கிடையாது. அதுக்கான சூழ்நிலை எனக்கு அமையலை. நம்ம வேறு மெத்தடை தான் கையில் எடுப்போம். சரிங்களா? இதுக்கு நீங்கள் விரும்பக்கூடிய நபரோட காலடி மண் தேவை. நீங்கள் ஒரு பெண்ணை விரும்புகிறீங்கன்னா அந்த பெண்ணோட காலடி மண், நீங்கள் ஒரு ஆணை விரும்புகிறீங்கன்னா ஆணோட காலடி மண். சரிங்களா? காலடி மண்ணை மட்டும் நீங்கள் சேகரித்து வைங்க. சேகரித்து வச்சுட்டு இது நண்டு, சரிங்களா? நண்டு மணலில் ஹோல்ஸ் போட்டு உள்ளே போகும் அந்த மண். சரிங்களா? கடல் நண்டும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆற்றுலையோ அந்த குளத்துலேயும் அந்த நண்டு, சரிங்களா? அந்த நண்டு உள்ளே போதும் இல்லையா, அந்த மண். சரிங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வெள்ளை கலர் துணியில் ரெண்டுத்தையும் பிரிச்சுக்கோங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ரெண்டு துணியை பிரித்து ஒரு துணியில் நீங்கள் விரும்பக்கூடிய பெண்ணோட காலடி மண், இன்னொரு துணியில் நண்டு அந்த மண். சரிங்களா? இதை நீங்கள் திரி மாதிரி இது பண்ணிக்கோங்க. சுருட்டி திரி மாதிரி இது பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாட்டுக்கோழி, சரிங்களா? நாட்டுக்கோழி குஞ்சு பறித்து ஒரு 3-4 குஞ்சு எடுத்துக்கணும். கோழி குஞ்சு இருக்குங்க இல்லையா, சின்ன குஞ்சு. அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, பாறை காய்ச்சல் போடணும். பாறை காய்ச்சல் அப்படின்னா அந்த கோழியை கொண்டு அந்த இது தவறாக எடுத்துக்க வேண்டாம். கோழியை கொண்டு அந்த கல்லில் ஒரு 4-5 நாள் போடணும். அது நல்லா காயணும். சரிங்களா? நல்லா காஞ்சிச்சுன்னா நல்லா கருவாடு மாதிரி ஆயிரும். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இதையும் நல்லா சுற்றிட்டு நல்லா மலைகளில் இந்த கழுகு கூடு கட்டியிருக்கும். சரிங்களா? அது பக்கத்தில் இதை வச்சுட்டு போயிருங்க. அப்படி இல்லைன்னா கழுகு வரக்கூடிய இடத்துல இந்த இதை நீங்கள் வச்சுட்டு போயிருங்க. கழுகு இதை கொத்தும் போது உங்களுக்கு வசியங்கிறது வெகு சீக்கிரம் இதாகிக்கும். சரிங்களா? இது ஒரு அற்புதமான வசிய பிரயோகம்ப்பா. இது என்னோடய குரு கொடுத்த முறை. அது இதை நீங்கள் தாராளமாக பண்ணி பாருங்கள். 100க்கு 100% வேலை செய்யுது. சரிங்களா? என்னோடய குரு அனுபவத்தில் ரொம்ப பவராக வேலை செய்யும். பவராக வேலை செய்யும் அப்படின்னா ரிசல்ட் உங்களுக்கு அந்தளவுக்கு குயிக்காக கிடைக்கும். சரிங்களா? மித்த விஷயம்னாச்சும் 48 நாள் 21 நாள் ஆகும். ஆனால் இது அதிகபட்சம் 1 மணி நேரம் தான். சரிங்களா? அதிகபட்சம் 1 மணி நேரம். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, அந்த அந்த கழுகு இருக்கிற இடத்துல வைக்கக்கூடிய நாள் பௌர்ணமி நாளாக இருக்கணும்ப்பா. சரிங்களா? பௌர்ணமி நாளில் தான் நீங்கள் வைக்கணும். இந்த பௌர்ணமி நாளுக்குள்ளே அந்த கழுகு எடுக்கணும். சரிங்களா? அந்த நாளில் எடுத்தால் மட்டும்தான் அந்த வசியங்கிறது விளையாடும். மித்த நாளில் எடுத்தால் அந்த வசியங்கிறது விளையாடாது. சரிங்களா? இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். இது கை மேலே பலன் கொடுக்குது. சரிங்களா? ஏன்னா நம்ம எந்த ஒரு வீடியோவும் காலிட்ட உத்தரவு கேட்டு தான் போடுவோம். நீங்கள் தாராளமாக இந்த முறையை நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி மாந்திரிக தாந்திரிக விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.